எங்க களிமண் இருக்குதோ அந்த இடத்துல சக்கரத்தை கொண்டு போய் தன் இருப்பிடத்தை மாத்திக்கிட்டு அங்க உட்கார்ந்து குயவன் வனையில களிமண் அந்த இடத்திலிருந்து பிரித்தெடுக்கிறான், தன் இடத்துக்கு கொண்டு வருகிறான், தன் இஷ்டம் போல் வணைகிறான். முடிவில் பானையை வணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அக்கினி சூளை நெருப்பு மூட்டி அதுக்குள்ள வைத்து சூடுபடுத்தி அதை ஸ்ட்ராங் ஆக்குகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க களிமண் பாத்திரம் செய்யற முறை. மண்ணை வெட்டி எடுத்துட்டு வருவான், பிசைவாங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா பிசைஞ்சு பாத்திரம் உருவாக்குனதுக்கு அப்புறம் நெருப்பு மூட்டி என்ன செய்வாங்க, அதுக்குள்ள வச்சு சூடுபடுத்தினா தான் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா கொல கொல கொலன்னு இருக்கும். அப்போ குயவன் என்ன செய்யறான், முதல்ல மண்ணை பிரித்தெடுத்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. தாவீது லைஃப்ல எப்படி செஞ்சாருங்க சில வசனத்தை மாத்திரம் வாசிங்க, பின்னாடி நான் விளக்கமா சொல்றேன். வாசிங்க 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் எவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். போதும். ஈசாய்க்கு 8 ஆம்பளை பசங்க, பொம்பளை பிள்ளைகள் உண்டு. பொம்பளை பிள்ளைங்க எத்தனைன்னு கவுண்டிங் சொல்லப்படல. ஆனா ஒரு பெரிய குடும்பம் ஈசாயின் குடும்பம். இப்ப ஈசாயை சுத்தி எல்லா பிள்ளைங்களும் இருக்குது, ஒரே ஒரு ஆள் மிஸ்ஸிங். யாரு? தாவீது. அவர் எங்க இருக்கிறாரு? ஆடு மேய்க்க உலகப்பிரகாரம் பார்த்தா அவங்க அப்பா தான் அனுப்பினாரு. ஆனா உண்மையால அவங்க அப்பா அனுப்பல, கர்த்தர் தாவீதை பிரித்து கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க தாவீது எல்லாத்துக்கும் கடைக்குட்டி, எல்லாத்துக்கும் கடைக்குட்டி. இந்த கடைக்குட்டி தான் எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளையா இருக்கணும். இந்த கடைக்குட்டி வீட்டுக்குள்ள எப்பவுமே ஆடி ஓடிட்டு கிடக்கணும். இந்த கடைக்குட்டி தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிற பிள்ளையா இருக்கும் வீட்டுக்குள்ள. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி உருவாகும் போது ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், வறுமைகள் இருக்கும். இதெல்லாம் மூத்த பிள்ளைங்க அனுபவிச்சிருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் டெவலப் ஆகி வரும்பொழுது கடைசி பிள்ளை பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டம் இல்லாமல் என்ன செய்யும், வளரும். ஆமாவா இல்லைங்களா? வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தால் முதல் பிள்ளைக்கு சில கஷ்டங்கள் தெரியும், 2வது பிள்ளைக்கு சில கஷ்டங்களே தெரியாது. ஏன்னா அதுக்குள்ள ஃபேமிலி டெவலப் ஆகிருக்கும். அதுபோல இந்த தாவீது தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதா இருந்திருக்கணும். ஆனா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறான், தாவீது மட்டும் எங்க இருக்கிறான்? வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆடுகளை மேய்க்கிறான். காலையில் போய் சாயந்தரம் வர்றது அல்ல, சில நாட்கள் தங்கி இருந்து அங்க ஆடுகளை மேய்த்து மந்தைக்குள் வைத்து காவல் காத்து சில நாட்கள் கழித்து சுத்தி அடிச்சுட்டு என்ன செய்வாங்க வீட்டுக்கு. அதாவது தன் குடும்பத்தை விட்டு தாவீது பிரித்தெடுக்கப்பட்டிருந்தான். அது கர்த்தர் சித்தம். அல்லேலூயா. சில நேரங்களில் தேவன் அந்த குயவன் எப்படி களிமண்ணை பிரித்தெடுத்து கொண்டு வருகிறானோ அப்படி தேவன் தன் இஷ்டம் போல் நம்மை உருவாக்குவதற்கு முதல்ல நம்மை பிரித்தெடுக்கிறார். சில இடத்தை விட்டு, சில மனுஷர்களை விட்டு, சில சூழ்நிலையை விட்டு தேவன் நம்மை பிரிக்கிறார். இந்த பிரித்தெடுப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில மனிதர்களை நம்மை விட்டு பிரிக்கும் பொழுது, சில மனிதரை விட்டு நம்மை கர்த்தர் பிரிக்கும் பொழுது, சில இடத்தை விட்டு நம்மை கர்த்தர் பிரித்து தனிமைப்படுத்தும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி இருந்தேன், இப்ப என் லைஃப்ல நான் எல்லாரும் இழந்து ஒரு அனாதை போல இருக்கிறேன். சில நேரத்தில் தனிமை, அந்த பிரித்தெடுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனையா இருக்கும். நிறைய உறவுகள் இருக்குங்க, ஆனா இன்னைக்கு ஒரு அனாதை போல தனிமையா இருக்கிறேன், எல்லாரும் விட்டுட்டாங்க, எல்லாரும் விட்டு விலகி போயிட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் என்ன அனாதையாக்கிட்டாங்கன்னு. இல்லைங்க, கர்த்தர் நம்மை தனித்து பிரித்தெடுத்தார். ஏன் பிரித்தெடுத்தார்னா நம்மை அனாதையாக்குவதற்கல்ல, அவர் சமூகத்தில் நாம் அவரோடு தனித்திருப்பதற்கு. அல்லேலூயா. களிமண்ணை ஏன் குயவன் எடுத்துட்டு வந்தான்? அந்த இடத்தை விட்டு நீ தனியா வா அப்படின்னு அதுக்காக அல்ல, அதை பிரிச்சு அதை தனிமைப்படுத்துவதற்கு அல்ல. குயவன் கொண்டு வந்தது, நீ இனிமேல் ஏன் கூட இருக்கணும். எதுக்கு? அங்க ஏராளமான களிமண் இருக்குது, எல்லாராலும் மிதிக்கப்படுகிற களிமண். மிதிக்கப்பட்ட களிமண்ணை குயவன் எடுத்துட்டு வந்து தன்னோட வச்சது அழகான பாத்திரமாய் மாற்ற. அல்லேலூயா. சில மனிதர்களை விட்டு நம்மை பிரிப்பது, சில இடத்தை விட்டு கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துவது நம்மை நஷ்டப்படுத்தல்ல, நம்மை ஒரு அழகான பாத்திரமாய். சில மனிதர்களை நம்மை விட்டு கர்த்தர் பிரிப்பது நம்மை அனாதையாக்க அல்ல, நம்மை அழகாய் உருவாக்க. அல்லேலூயா. தாவீது அப்படிதாங்க, கூட்டு குடும்பமா இருந்த தாவீது, ஆனா ஒத்தால வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறான். அந்த வனாந்தரம் தான் கர்த்தரின் சமூகம். அந்த வனாந்தரத்துல தான் கர்த்தர் தாவீதை உருவாக்கினார். அல்லேலூயா. சில நேரங்களில் உங்க வாழ்க்கை சில வனாந்தரம் போல இருக்கலாம், தனிமை வேதனையா இருக்கலாம், எல்லாரும் மறந்து போன நிலைமையில போல இருக்கலாம், கைவிடப்பட்டது போல இருக்கலாம். சொந்து போகாதீங்க. இந்த தனிமை உங்களை அனாதையாக்கல்ல, தேவ சமூகத்தில் உருவாக்க. அப்படிதான் தாவீதை உருவாக்கினார். இப்ப வனாந்தரத்துக்கு வந்த பொழுது தாவீது எப்படி உருவாக்கப்படுகிறான்? 1 சாமுவேல் 16 அதிகாரம் 18 வாசிங்க.
அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். சவுலோட வேலைக்காரன் சொல்றான், எனக்கு ஒருத்தன் தெரியும், அவன் பேர் தாவீது, அவன் பெத்லகேம்ல இருக்கிறான், அவன் வாசிப்பதில் தேறினவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த தாவீதோட அண்ணன் எலியாப், அவன் கூட மற்ற சகோதரர்லாம் ராணுவத்தில் இருக்கிறாங்க. அவங்கள தினமும் இந்த சவுலின் வேலைக்காரர்கள் பார்க்கிறார்கள். ஆனா அவர்களை பற்றி சவுல்கிட்ட சொல்லல. எங்கேயோ வனாந்தில ஆடு மேய்க்கிற அந்த தாவீதை எப்போ இந்த வேலைக்காரன் பார்த்திருந்தான். இப்ப சொல்றான், அவன் காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஏன் அப்படின்னா, வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கும்படி அவனை பிரித்தெடுத்த கர்த்தர் அவர் சமூகத்தில், அதாவது வனாந்திரத்தில் ஆடுகளுக்கு நடுவில் கர்த்தரும் தாவீதும். இதே தாவீது அவங்க அப்பா வீட்டில் இருந்திருந்தா, அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாவீது இப்படிதான் இருந்திருப்பாங்க. வனாந்தத்தில் கர்த்தர் பிரித்த உடனே பேசுவதற்கும் அன்பு காட்டவும் மனித உறவுகள் இல்லை, நேசிப்பதற்கு மனுஷர்கள் அல்ல, விசாரிப்பது எந்த மனுஷ உறவா தாவீதுக்கு இல்லை. அந்த இடத்துல தாவீதுக்கு இருந்த ஒரே ஒரு உறவு கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. அதாவது சில நேரங்களில் தேவன் யாரு ரொம்ப நேசிக்கிறாரோ அவளை தனிமைப்படுத்தி தன்னோடு வைத்திருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனால தனிமைப்படுத்தப்படுகிறானா அவன் பாக்கியவான்ங்க. ஒரு மனிதன் தேவனால பிரிக்கப்படுகிறான் அப்படின்னா அவன் பாக்கியவான். சில நேரங்களில் சில மனிதர்களை நாம் இழுத்து பிடிப்போம், ஆனால் அந்த மனிதர்கள் நம்மோடு என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாமலேயே இருக்கும். இது கர்த்தர் செய்கிற காரியம். சில மனிதனை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் நம்மால இணையவே முடியாது அவங்கள்ட்ட. இது கர்த்தர் செய்கிற காரியம். சில சூழ்நிலை, சில இடத்தை நம்ம விரும்புவோம், பேசாம நம்ம அங்க இருப்போமா, பேசாம நம்ம இங்க இருப்போமா அப்படிலாம் நினைப்போம். ஆனா அந்த இடத்துக்கு நம்மளால போகவும் முடியாது, இருக்கவும் முடியாது. நாம விரும்புறது நடக்காம விரும்பாத ஏதோ ஒன்றை நம்ம செட்டில் ஆயிட்டே இருப்போம். அப்போ ஒன்னு புரிஞ்சுக்கங்க, நீங்க விரும்புறதல்ல, நீங்க விரும்பாத ஒரு காரியத்துல கர்த்தரை தனிமைப்படுத்தி அவரோடு நீங்க இருக்கணும்னு விரும்பி உங்களை அவர் பாதத்துல ஆவிக்குரியவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது?